சட்டப்பேரவையில் சிஎம் விஜய் அவர்களுக்கு 144 பேர் ஆதரவு தெரிவித்ததுனால டிவிக்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இதை ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு வர இந்த நிலையில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவரையே எதிர்த்து சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காரு உதயநிதி அவர்கள், பிரேமலதா அவர்கள். இது எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் டைமாக செம்மையான ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு சிஎம் விஜய் அவர்கள். ஸோ உதயநிதி அவர்களுடைய கேள்வியை பார்க்கும்போது என்ன செமையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பரவாயில்ல, மனுஷன் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாரே அப்படின்ற அளவுக்கும் பேசப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா உதயநிதி அவர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப வாய்ஸ் ரைஸ் அவுட்லாம் பண்ணி இத்தனை வருட காலத்தில் நம்ம பார்த்ததில்ல. இவர் இந்த கட்சி, அதாவது எதிர்கட்சியுடைய தலைவராக இருந்ததுனால இப்போது நல்லாவே வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் ஆட்சி அமைச்சதும் இந்த புதிய ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவர் சொன்ன கொள்கை இது எல்லாமே நிறைவேற்றுவாரா? குறிப்பாக மகளிர் உதவித்தொகை 2500 கண்டிப்பாக கொடுப்பாரா? ஸோ அதெல்லாம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி கொடுத்துட்டு வந்த நாள் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த மாதிரி போலியான வாக்குறுதிலாம் கொடுத்து எதுக்கு விட் பண்ணணும்? ஸோ அது மட்டும் இல்லாமல் திருட்டுத்தனமான வேலைலாம் எதுக்கு அதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையே விட்டுட்டார். அதனால் சபாநாயகரும் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, அதை மட்டும் கட் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த கூட இருக்கிறவங்களும் கொந்தளிச்சிட்டாங்க. உண்மையால் இது போல் ஒரு வார்த்தைகளை அவர் பேசியிருக்க கூடாது. அதுவும் இல்லாமல் நான் டீசெண்டாக சொல்கிறேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருப்பார். ஒரு சிஎம் அவர்களை பார்த்து திருட்டுத்தனமான அப்படின்ற ஒரு வேலையை செஞ்சாருன்ட்டு ஒரு ஓப்பனாக, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சட்டப்பேரவையில் பேசுகிறதுலாம் ரொம்பவே ஒரு தவறான விஷயம். இதுவே கொஞ்சம் ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இவர் சிஎம் கோப்பட மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆல்ரெடி இருந்த கட்சி, அங்கேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் வளர்ந்துட்டு வர கட்சி, புதுசாக வந்தவங்களால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். எங்களுடைய தலைவருடைய கொள்கையுமே நாங்கள் பின்பற்றுவோம். எங்கள் தலைவர் வாக்களித்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு இடையூறும் இவருடைய ஆட்சியில் பண்ண மாட்டோம். ஸோ இன்ஸ்டா ரீல்ஸ் ஆட்சியாக இல்லாமல் ரியல் ஆட்சியாக நடந்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி எம்மதமும் சமூகம், நாங்கள் இது சமத்துவ ஆட்சியா எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் வழிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்கள் இந்த குதிரைக்கெலாம் நம்ம விலைவாசி பேரும் பேசுவோம்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு இவர் முகமூடி போட்டுட்டு ஓடி போனார். எதுக்கு போனோம், ஏன் போனோம், போனது யார், இது போல் கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. அவருடைய ஜோசியரை கூட ஒரு பதவி கொடுத்து அதை வாபஸ் வாங்கியிருப்பார். ஸோ இது போல் சில சட்ட சிக்கல்கள்லாம் ஆரம்பத்தில் இருந்தே விஜய் அவர்கள் பார்த்ததுனால இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஏன்னா ரொம்ப சூப்பராக பதிலடி உடனடியாகவே கொடுத்தாரு. அப்போ அவர் சொல்லும் போது உதயநிதி அவர்களுடைய அந்த பேச்சுகளுக்கு எதிர்பேச்சாக பதிலடி கொடுக்குற வகையில் அவர் சொல்லும் போதே இது கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்லாட்சியாக தான் இருக்கும். எம்மதமும் நம்மதம், எல்லா மக்களும் எம்மக்கள், எல்லாத்துலேயும் துணிச்சலுடன் வெற்றியுடன் போராடுற ஒரு கட்சியாகவும் ஒரு அரசாக தான் இருக்கும். மற்றபடி எந்த இடத்துலையுமே இந்த அதிகாரத்தை காட்டி மக்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு செயலும் நாங்கள் பண்ண மாட்டோம். நாங்கள் எப்படி ஆட்சி பண்ண போகிறோன்றத நீங்களும் பார்ப்பீங்க. இப்படி உதயநிதி அவர்களுக்கு சொன்னதை தொடர்ந்து பிரேமலதா அவர்கள் சொன்னதுக்கு மறுபேச்சாகவும் பதிலடி கொடுக்குற வகையில் குதிரை பேரம் பேசுகிறதுலாம் இங்கே கிடையாது, இந்த ஆட்சி குதிரை வேகத்தில் இருக்க போதுன்னு மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய நேமையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். உண்மையாலே விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு இப்படி ஒரு சின்சியாரிட்டியோட இந்த அரசியல் பார்வை, மற்றபடி மக்கள் சம்மந்தமாக இது எல்லாமே இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காரா அப்படின்ற கேள்வி நமக்கே வர வகையில் தான் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன், ஒன்றும் தவறான வழியில் தான் சொல்லலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பொதுவாகவே எப்போவுமே சீரியல்ஸு, சினிமா, மூவிஸ், பாட்டு, டான்ஸ் அப்படி தான் வீட்டில் போவோம். ஆனால் இந்த மே 4ஆம் அப்புறம் டிவியை ஓப்பன் பண்ணாலே நம்ம எல்லாரும் பார்க்குற ஒரே விஷயம் செய்தியாக மாறிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் விஜய் அவர்களுடைய இந்த புதிய ஆட்சி முறை தான். ஸோ அப்படிப்பட்டவங்களே இப்படி மாறிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். எங்களுக்கு டிவிக்கே வேணாம், டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ போதும், எந்த ஒரு படமும் பார்க்க முடியல, எப்போ பார்த்தாலும் எங்கள் மண்டைக்குள்ளே
விஜய் அடுத்து என்ன பேச போகிறாரு, விஜய் அப்புறம் வந்து யாரெல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கு இவர் என்ன சொல்ல போகிறாரு, என்னதுக்கு அடுத்து வந்து சைன் போட போகிறாரு, இது போல் கேள்விகளும் மக்கள் மனதில் ஓடிட்டே தான் இருக்குது. அதே கேள்வி பல பேருக்கும் இருக்கும். ஸோ இது ஒரு யதார்த்தமான விஷயந்தான். ஏன்னா புதுசாக ஒரு 50 வயசில் ஒரு ஆச்சு, அதுவும் மேக்ஸிமம் அங்கே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் டிவிகே சைடில் இருக்காங்க. உண்மையாலே இதெல்லாம் ஒரு புதிய ஒரு புரட்சியாக வரவேற்கத்தக்கணும். ஸோ எல்லாருமே ஒரு பாராட்டுக்களை கொடுக்கணும். எப்போவுமே தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்த்துட்டு அவரும் சொல்லியிருப்பார். சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லுவார்னா, நான் எதையுமே வார்த்தையால் சொல்ல விரும்பல, இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்ட்டு. நான் டைம் கேட்டுட்டேன். அதே மாதிரி எனக்கு நீங்கள் டைம் கொடுப்பீங்களே, அந்த கொடுத்த டைமில் நான் என்னுடைய செயல்கள் நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாரு. உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. எப்போவுமே இந்த கேம்பெயினில் தான் நம்ம பார்த்துருந்தோம். பயங்கரமாக பேசிகிட்டு இருந்து பயங்கரமாக கர்ஜனை செஞ்சார், இப்படிலாம் பார்த்துருந்தோம். ரொம்ப காமாக இதுவரைக்கும் ஒரு துருதுருன்னு இருந்த பையனை கூப்பிட்டு வந்து எதுக்கியா இப்படி வந்து குயிலை பிடிச்சி கூண்டல் அடித்த கதையாக பண்ணிட்டீங்கன்ட்டு பல விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. உண்மையாகவே அந்த டிவியை மாற்றவே முடியாத அளவுக்கு தான் விஜய் அவர்களுடைய இந்த க்யூட்டான ரியாக்ஷன், அங்கே என்ன நடக்குது நம்ம ஆர்வத்தை தூண்டுற வகையிலையும் இருக்குது. விஜய் என்ன பேச போகிறாரு அப்படின்லாம் நமக்கு ஆர்வத்தை வர வைக்கிறது. அந்த வகையில் நீங்களும் இப்படி தான் இருக்கீங்களா? உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குது? சிஎம் விஜய் அவர்களுடைய இந்த புதிய ஆட்சி முறை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்டு உங்களுக்கும் இந்த நியூஸை தவிர இப்போதைக்கு நான் வேறு எதுவும் பார்க்கலன்னு சொல்கிறவங்க எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.